ஆரம்பிக்கும் பொழுது இதே சமூகங்கள் இங்க 15 ரூபா கொடுக்கப்படுது, ஐஎன்ஏல வந்து 25 ரூபா கொடுக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கட்டும். சம்பளம் 25 ரூபா, கையில ஒரு துப்பாக்கி, ஒரு மதிப்பான வேலை, அரசு வேலை மாதிரி. அப்ப இதே மக்கள் அப்படியே அங்க போய் ஐஎன்ஏல போய் சேர்றாங்க. ஐஎன்ஏல மறவர் இருக்கிறாங்க, கள்ளர் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, முத்திரையர் இருக்காங்க, நாடார் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இங்க இருக்கிற தமிழ் சமூகம் அப்படியே அங்க இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த 15 ரூபா சம்பளம் 25 ரூபான்னு போகும்பொழுது அங்க வந்து ஐஎன்ஏல போய் சேர்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது ஒரு 6 ஆண்டு காலம் தான். 6 ஆண்டு காலத்திற்கு மேலாக வந்து ஒரு தேசிய அமைப்பை போய் நீ வந்து சம்பளத்துக்காக போனான்னு சொல்றது எப்படி? சிங்காரம் அவருடைய நூலால் எழுதப்பட்டு ஐஎன்ஏ வீரர்களிடமிருந்து நேரடியாக கலந்தாய்வு செய்து எழுதப்பட்ட நூல். இது உண்மையா பொய்யாங்கிறதுல இருந்து 2வது பக்கமாக இருக்கட்டும். ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழகத்திலிருந்து ஒருத்தர் கூட அனுப்பல அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் அன்றைய 1939 1945 வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் எப்படி ஐஎன்ஏவுக்கு அனுப்பியிருக்க முடியும்? அதுலயும் சிறையில் இருந்தார் என்று இருக்கிறது. இன்னொரு செய்தி, இவர் சட்டமன்றத்திற்கே போகல அப்படின்னு அது வேற வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? 45 46க்கு மேலதே இவர் வந்து பார்வர்டு பிளாக் கட்சியில வந்து சேர்றாரு, அவர் வந்து அமைப்புகளை உருவாக்குறாருங்கிற ஒரு செய்திகள் இருக்கு. அப்ப ஒருத்தர் எப்படி 2 கட்சியில இருந்திருக்க முடியும்? தமிழ் கூர்ந்த நல்லுலகம் நீங்க தாங்க வந்து பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே பார்வர்ட் பிளாக் உருவாயிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்வர்ட் பிளாக் உருவாயிருச்சு 39ல. இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க, ஐஎன்ஏ உருவாக்கப்பட்டுச்சு, அதுல மாற்று கருத்து அல்ல. ஐஎன்ஏல மறவர் இருந்தாங்க, கள்ளர் இருந்தாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நாடார் இருந்தாங்க, பல்லர் இருந்தாங்க, முத்திரையர் இருந்தாங்க, எல்லா சமூகமும் இருந்துச்சு. இங்க 45க்கு பிறகு போய் சேர்றாரு சொல்றீங்க. 45க்கு பிறகு 45 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியில. சட்டமன்ற உறுப்பினருங்க, சட்டமன்ற உறுப்பினர். இதை ஏன் நம்ம பேச வச்சது யாரு? தொடர்ந்து வந்து தேரெழுத்து தெருவில் விட்டது யாரு? பிஎம்டி மீடியா தானே, இசக்கி ராசா தானுங்க.